ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பேசல ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் பற்றி பேச தான் வந்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த வீடியோவில் பெரிய ஒரு மிஸ்டேக்காக அது வேகமாக ஃபில் ஆகக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தேன் இல்லையா. அதில் டேட்டாஸ் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் என்னன்னு சொல்ல விரும்பல. இங்கே பாருங்க, என்னை நம்பி குவாலிட்டியான வீடியோ நம்பி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் கிடையாது. நான் இது யாருக்கு சொல்கிறேனோ இல்லையோ, அந்த வீடியோவில் என்னை பற்றி என்னெல்லாம் பேசணுமோ பேசிட்டாங்க, அதை அவருக்கு சொல்கிற ரிப்ளை தான். ஏன்னா அப்படிதான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் என்னுடைய குவாலிட்டி எப்படி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும். மேக்ஸ் எனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியும். கால்குலேஷன் எனக்கு போட தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நம்ம சொன்ன நம்மளை வேற மாதிரி வச்சு செஞ்சவரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்து ஆகணும். அதனால நான் ரிப்ளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறேன். அதனால நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நமக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது நான் கடந்த 3 வருஷமா போட்ட உழைப்புனால வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச சப்போர்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சும்மா ஒன்றும் கிடையாது. நம்ம சேனல் பிடிச்சனால தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நன்றி, சப்ஸ்கிரைபருக்கு நன்றி. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, அந்த டேட்டால மிஸ்டேக்குங்கிறாங்க. ஆக்சுவலாக டேட்டால மிஸ்டேக்கான்னு கேட்டால் ஆமாம், மிஸ்டேக் தான். எந்த விதத்தில் மிஸ்டேக்குன்னு பார்த்தா, மேத்தமேட்டிக்கல் மிஸ்டேக் கிடையாது, ஹியூமன் எரர் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த விதத்தில் மிஸ்டேக்னா, அப்ராக்சிமேஷன் ஒரு வேர்டுனால தான் மிஸ்டேக். என்ன நடந்து நான் சொல்றது கேளுங்க. இப்போ அண்ணா சிஇஜி கேம்பஸ் இருக்கு, எம்ஐடி கேம்பஸ் இருக்கு, ராஜலட்சுமி இருக்கு. இப்போ ராஜலட்சுமியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சி எஸ்டியில் 1-2 சீட் இருக்கும். மெக்கானிக்கல் சிவில்ல ஏதாவது இல்லை ஒரு ஆர்எம்டி இருந்ததுன்னா 1-2 சீட் இருக்கும். அதை நான் மேனுவலாக நான் ஒரு கால்குலேஷன், எவ்வளோ சீட் இருக்கு, மொத்தமாக எவ்வளோ சீட் இருக்கு, அது எவ்வளோ சீட்டுக்கு எவ்வளோ சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னு நான் மேனுவலாக போடாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக 1-2 சீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு 99% அப்படி இப்படின்னு போட்டிருப்பேன். ராஜலட்சுமி எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது. அந்த காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 சீட்டு வேக்கண்டாக இருந்தது எஸ்சி எஸ்சில. அது ஆல்மோஸ்ட் ஃபில்டு தானே, அதனால 100ன்னு போட்டிருப்பேன். இதனால என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற மாதிரி கன்வே ஆகுதுன்னு அவர் சொல்றாரு. ஓகே, கரெக்ட் தான். வேற மாதிரி அந்த பையன் நினைச்சிருப்பான். ஒரு ஒன்றும் இல்லாத காலேஜ் மேலே போட்டிருக்காரு. நான் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்று வைக்கிறேன். நான் ரவுண்டு 3, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேகன்சி லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் நான் கீழே வைக்கிறேன். யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் என்ன பார்க்குறீங்கன்னா அப்படியே பாருங்கள். அவருடைய வீடியோஸ் கீழே நான் பார்த்தேன், லிங்க் பார்த்தேன். அவர் சப்ளிமெண்ட்ரிக்கு முடிஞ்சதுக்கப்புறம், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ரிப்போர்ட், பக்கா ரிப்போர்ட், சூப்பர் ரிப்போர்ட்டு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்ராக்சிமேட் ரிப்போர்ட் இல்லை, துல்லியமான ரிப்போர்ட். நானே பாராட்டுறேன். ஆட்ஸ் ஆஃப். சரிங்களா? இப்போ நான் என்னுடைய இதுல நான் கீழே வைக்கிறேன் இல்லையா, அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிருக்கு. அதுல எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 1 சீட் 2 சீட் மட்டும் ஃபில் ஆகலாம். அவ்வளவுதான். நல்லா கேட்டுக்கோங்க. அது 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் KITன்னு ஒரு காலேஜ், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சூப்பர் காலேஜ். அதுவும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சா, ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. 100% சீட் ஃபில்டு. அந்த மாதிரி கல்லூரி மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஆல்மோஸ்ட். அந்த ஆல்மோஸ்ட்ங்கிற வார்த்தை அர்த்தம் என்ன? ஒரு பர்சன்ட், 1 சீட் 2 சீட்னா அது ஃபில் ஆகாட்டினாலும் நான் ஆல்மோஸ்ட் 100 போட்டிருக்கேன். இது எதுக்காக இந்த அவேர்னஸ் கொண்டு வந்தேன்னா, இதுல சீட் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல, தப்பான ரிப்போர்ட் சொல்லணும்னு என்னோட எண்ணம் கிடையாது. இது எதுக்காக நான் கொண்டு வந்தேன்னா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக. இந்த கல்லூரியெல்லாம் மேல் இடத்துல ரவுண்ட் 1ல ஃபில் ஆகக்கூடிய கல்லூரி எது, ரவுண்ட் 2ல எது ஃபில் ஆகக்கூடிய கல்லூரி, ரவுண்ட் 3ல எது ஃபில் ஆகக்கூடிய கல்லூரின்னு தான் நான் அதுல ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரவுண்ட் 1லே இதெல்லாம் முடிஞ்சிடும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. ரவுண்ட் 1லே கிட்டத்தட்ட எந்த சீட்லாம் முடியும், எந்த கம்யூனிட்டிக்கு முடியும், மோஸ்ட்லி எம்பிசி, பிசி, ஓசி, பிசிஎம்க்கு முடிஞ்சிருங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருங்க. அதுதான் 90%க்கு மேல நான் சொன்னேன். ஸோ என்னுடைய தவறு ஒன்று தான் அதுல, அப்ராக்சிமேஷன். அதை நான் போட்டிருக்கூடாது, மேனுவலாவே நான் போட்டிருக்கணும். இதுல என்ன கமெண்ட் பண்றது, என்ன பத்தி என்னுடைய குவாலிட்டி பத்தி எதுக்குங்க சொல்றாங்க? குவாலிட்டி பத்தி எதுக்கு சொல்றாங்க? என் குவாலிட்டி பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் குவாலிட்டி எனக்கு தெரியுங்க. நான் கோவப்படலை. ஆக்சுவலா வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே சுக்குநூறா உடைக்கக்கூடிய குவாலிட்டி. எனக்கு மேக்ஸ் தெரியல, மேக்ஸ் தெரியும்ல,
நான் தொப்பி போட்டேன் என்ன, தொப்பி போடலன்னா என்ன, எதை பத்தி பேசணுங்கிறது ஒரு யோசனை வேண்டாமா? எனக்கு சோசியல் மீடியால ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து கோவப்பட்டு நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நான் வந்து உங்களுக்காக சொல்ற மெசேஜ் இல்லை. யாரு என்ன வந்து போர்ட்ரேட் பண்றாங்களோ, யாரு வந்து என்ன தவறுதலா நினைச்சு பேசுறாங்களோ அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வேற நான் யூஸ் பண்றேன். பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. காரணம் என்ன, வேணாம், நான் எதுவுமே சொல்ல விரும்பலைங்க. சோசியல் மீடியால ஒரு பொறுப்பான பேர் இருக்கு எனக்கு, அதுக்கு சொல்ல விரும்பல. ஆக்சுவலா இதுக்கான பதில் என்னன்னா, இதுதான் அப்ராக்சிமேஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து தவறுதல் மாத்திக்கிறேன். தவறுன்னு நான் சொல்லலை. நான் வந்து எப்படி ஒரு பையனுக்கு அருமையான சீட் எடுத்து தரணும்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நம்பி வந்த எல்லாத்துக்குமே சாய்ஸ் பில்லிங் புக் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே நான் கைவிட மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து சேலஞ்ச் பண்றேன், கண்டிப்பா நான் கைவிட மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க நல்ல கல்லூரியில எனக்கு சீட் கிடைச்சிட்டு அவங்க என்னால ஒரு 100 பேர் சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அது போதும். நான் வந்து பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்றேன்னா அப்படின்னு நான் பண்றேன்னா, நான் முன்னாடியே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. அது சொன்னா மகான் மாதிரி பேசுறாரு அப்படின்னா, சோசியல் சர்வீஸ்க்காக தான் நான் அதை பண்றேன். ஆனா அது வேண்டாம். அது நான் வந்து வீடியோ எடுத்து நான் போடணுன்ட்டு இருந்தேன். அந்த விஷயங்கள் நான் யாருக்காக பண்றேன், என்ன ட்ரஸ்ட்டுக்காக, வேண்டாம், அதை பத்தி நான் பேச விரும்பல. ஓகே, விட்டுருங்க. அதெல்லாம் எதுக்கு பேசணும்? பர்சனலி எதுக்கு அட்டாக் பண்ணணும்? எனக்கு புரியல. நான் தவறுதெல்லாம் சொல்றேன்னா, டேட்டா வச்சு தவறுதல் சொல்றேன்னா ஓகே, தவறு என்ன தவறு அது சுட்டி காட்டி சொல்றது ஓகே, தப்பு இல்லை. பட் தேவையில்லாத விஷயங்கள் அது சொல்றது தவறுதான். அதுக்காக தேவையில்லாம வந்து கிண்டல் பண்றது, தொப்பின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, இவ்வளோ ஆள்லாம் சும்மாலாம் வரல. 3-4 வருஷமா நைட்டு பகலுமா உழைச்சு வந்தது. சும்மாலாம் வந்துடாது, யாருக்குமே சும்மா கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் தான். என்னோட குவாலிட்டியான வீடியோக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நான் சொன்னா கண்டிப்பா என்னை விட்டு போக மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் ஸ்டூடெண்ட் மேல. நான் 3 வருஷம் அவங்களோட இருந்திருக்கேன். 10th 11th 12th அவங்க கூட இருந்திருக்கேன். நான் தப்பான டேட்டா சொல்ல மாட்டேன். நம்பி இன்னைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்னை வந்து தூக்கி நிப்பாட்டி இருக்கான். கண்டிப்பா நான் சொல்றேன், அவங்களுக்கு நான் ஏமாத்த மாட்டேன். கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த கவுன்சிலிங் முடியறதுக்குள்ள என்னை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நான் வந்து நல்ல சீட் எடுத்து கொடுப்பேன். இது சேலஞ்ச், கண்டிப்பா இதுதான் நான் கொடுக்குற சேலஞ்ச். நான் வந்து யாரையா தவறுதலா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி பேச வேண்டியதா இருக்கு. அது அந்த ஏன்னா சோசியல் மீடியா அந்த ஒரு இதுல இருக்கும். அதனாலதான் கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா கோவம் அவ்வளவு ஜாஸ்தியாகுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தேவையில்லாம இருக்குங்க. நான் 7 தானே இருக்கிறேன், நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஓகே, தவறுதலா ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அது என்ன தவறுன்னு சொன்னா ஓகே, அது எதுக்குங்க? அது எதுக்கு வந்து தேவையில்லாம வந்து நம்மளை சுட்டி காட்டி நம்மளுடைய பர்சனல் விஷயத்தையெல்லாம் பேசி, ஏன்னா எனக்கு புரியல. ஹாய் ஒருவன் சொல்றதெல்லாம் என்னது, கிண்டல் பண்ணி சொல்றது எனக்கு புரியல. என் நேச்சரே அதுதான். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேங்க. என்னுடைய மக்கள் நான் இன்னும் தெளிவா நான் பேசுவேன்னு நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அதிகமாயிருக்காங்க 2 நாள்ல. ஏன்னா என்னோட குவாலிட்டி நம்பி வராங்க. அந்த குவாலிட்டிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நான் அடுத்த வீடியோல இருந்து கண்டிப்பா என்னோட கண்டென்ட் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் துல்லியமா கொடுக்க முடியுமோ துல்லியமா கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு, அப்ராக்சிமேட்டா கொடுக்கறது தவறுதான். எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுலயோ குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நம்ம அது கரெக்டா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லிடுவாங்க, அவரே தப்பு ஒத்துக்கிட்டாருப்பா. தப்பு நான் ஒத்துக்கல, தப்பே கிடையாது. தப்பு நான் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு பண்ணல. மக்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கனாலதான் இவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஒன்னும் சும்மா சப்ஸ்கிரைப் இருக்கிற நினைப்புல வந்து நான் பேசல. சப்ஸ்கிரைபர் இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு வாட்சவர்ஸ் வருது, இவ்வளவு வாட்சஸ் இருக்காங்க, அதனால இவங்க சொன்ன நம்பிடுவாரு. மக்கள்லாம் முன்ன மாதிரி கிடையாது, சூட்டிப்பானா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூட்டிப் தான். என் சேனலும் பாக்குறாங்க, எல்லா சேனலும் பாக்குறாங்க. எது கரெக்ட்னு பாக்குறேன், கரெக்ட்னு பார்த்தா என்ன டிசைட் பண்ணியிருக்கான். எத்தனை பேர் இந்த வீடியோக்கு லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அடிச்சு சொல்லுவாங்க, இந்த வீடியோவுக்கு எனக்கு தெரியுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, இந்த வீடியோக்கு 2000 லைக் வருங்க.
எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2000 லைக் வந்துச்சுன்னா என்ன பிடிச்சவன் எவ்வளவு பேர் இருக்கான்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். இதுவும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்களா? ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கோங்க. நான் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே பண்றேன்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா மக்களுக்கு நான் நேர்மையா இருக்கேனா உண்மையா இருக்கேனான்னு மக்களுக்கு தெரியும். என் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். +2ல இருந்து பாக்குற மாணவனுக்கு தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும். கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்ம யாருக்கும் நான் ஒரு சோசியல் மீடியாவுக்கு இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் பண்ண எதுக்காக நான் பண்ணணும்? நான் கம்மி கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு நான் ஒரு காலேஜில் படிச்ச இன்ஜினியரிங் 12-14 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா நகையை வச்சு படிக்க வச்சாங்க. அந்த சூழ்நிலை யாருக்குமே வந்துடக்கூடாது. அந்த கம்மி கட் ஆஃப் எடுத்தாலும் நல்ல கல்லூரியை நான் வாங்கி தருவேன்னு அடம் பிடிச்சுதான் நான் வந்து இதை பேச ஆரம்பிச்சேன். இதை பேசுறதுக்கு காரணம் அதுதான். எங்க நான் பட்ட கஷ்டம் எல்லாரும் படக்கூடாதுன்னு தான். நான் அறியாமையே நான் வந்து போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாதுன்னு தான் இது ஆரம்பிச்சேன். இது நான் கரெக்டா முடிக்காம விட மாட்டேன். சேலஞ்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சப்போர்ட்டை நம்பி தான் இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யாரையாவது நான் வருத்தமா பேசியிருந்தேன்னா சாரி, மன்னிச்சிருங்க. கூலா சொல்லிட்டாங்க, என்னை பத்தி கூலா சொல்லிட்டாங்க. எல்லாமே கூலாவே சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் சொல்லணுமோ கூலாவே சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து டென்ஷன் ஆகி தான் சொல்றேன். சாரி. எனிவே நான் ஏதாவது தவறுதலா பேசுனேன் சாரி. யாரை என்னை பத்தி பேசணும் அவங்க யார் எனக்கு என்னை பத்தி சொன்னாங்களோ அவங்களுக்கு சாரி. அவ்வளவுதான். ஏன்னா தாளிச்சு எடுத்துட்டாராமே என்ன. ஆக்சுவலா நான் என்னுடைய வேலை போயிட்டு இருக்கேன். என்னை போக விடுங்க, அவ்வளவுதான். ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன பேசுறேன்னு தெரியாம வந்து ஷிவரிங் ஆகிட்டே இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல்லைக்கு வந்து கோவப்பட்டதுக்கு சாரி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இனி என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டாங்க, என்னால் எந்த தொந்தரவும் இருக்காது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.